لا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, வாரந்தோறும் இடம்பெற்று வருகின்ற இந்த மார்க்க விளக்க வகுப்பிலே இன்றும் கடந்த வாரம் பார்த்து வந்த தலைப்பினுடைய தொடரை நாம் பார்க்கிறோம். எம் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம், எம் எல்லோரையும் அது விட்டு வைக்கவில்லை என்கின்ற அளவிற்கான ஒரு ஆபத்தான விடயமும் கூட. உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் இது தடவி செல்லாத யாரும் இருக்க முடியாது என்று நாம் சொல்லலாம். அது மிக ஆபத்தான ஒரு விடயமும் கூட. அத்தியாவசிய தேவைக்கு நம்மால் அது ஒரு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துவதற்கு தேவையான விடயம் என்பதனால் அது பற்றி நாம் மிக அவதானமாகவும் ஆழமாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுதான் அந்த கடன் என்ற தலைப்பில் நாங்கள் கடந்த வாரம் பேசியிருந்தோம். கடன் கொடுப்பவரும் வாங்குபவரும் இருவருக்கும் இடையில் மார்க்க ரீதியான என்ன உறவுகள் இருக்கிறது என்பது பற்றி நாம் பார்த்திருந்தோம். தொடராக அந்த விடயத்தை நாம் பார்க்கிற போது சில விடயங்களை தழுவிச் செல்கிறேன். கடனை வாங்குபவருக்கு மார்க்கம் சில நிபந்தனைகளை வகுத்திருக்கிறது. சென்ற வாரம் அதில் சிலதை பார்த்திருந்தோம். கடன் வாங்குவோர் எப்போதும் அத்தியாவசியமான தேவைக்கு மாத்திரம்தான் கடன் வாங்க வேண்டும். தன் விசேட தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாக பிள்ளைக்கு சுன்னத்து வைக்க வேண்டும், அல்லது பிள்ளைக்கு திருமணம் முடிக்க வேண்டும், நகை வாங்க வேண்டும், அல்லது பிறந்த தின விழாக்கள் நடத்த வேண்டும், அல்லது சுற்றுலா செல்ல வேண்டும் என்பன போன்ற விடயங்களுக்காக கடன் வாங்குவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வில் அத்தியாவசியமான தேவைகளுக்கு மாத்திரம்தான் கடன் வாங்கியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரும் கடன் வாங்கியிருக்கிறார். வாங்கப்பட்ட கடன்கள் அத்துணையும் அத்தியாவசியமாக இருக்கிறது. நபிகளாருக்கு ஒரு நாள் தேவை வருகிறது, உணவு தேவை. தொழிற்கோதுமையை ஒரு யூதனிடத்திலே வாங்குகிறார். தன்னுடைய யுத்த கருவி ஒன்றை அடகு வைத்துவிட்டு வாங்குகிறார்கள். அதனால் கடன் வாங்குவது குற்றமில்லை, ஆனால் அத்தியாவசிய தேவைக்குத்தான் வாங்க வேண்டும். எங்களுடைய இதர தேவைகளுக்கு கடன் வாங்குவதை நாங்கள், அல்லது ஆடம்பர தேவைக்கு கடன் வாங்குவதை மார்க்கம் தடை செய்திருக்கிறது. அந்த விடயத்தை நாம் மிக ஆழத்தனமாக புரிந்து கொள்ள வேண்டும். கடன் கொடுப்பவர், அதே போன்று கடன் வாங்குவதற்கு என்ன ஒரு நல்ல எண்ணம் இருக்க வேண்டும் என்றால், நான் வாங்குகின்ற அந்த கடனை கட்டாயமாக கொடுத்து விட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு கடன் வாங்குகின்றவர் இதை நான் மிக விரைவாக கொடுத்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து விட்டு அந்த கடனை வாங்குவாராக இருந்தால் அல்லாஹ் அந்த கடனை பொறுப்படுத்திக் கொள்கிறாராம். அந்த கடனை இருக்கின்ற விடயத்தை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வார். அவலட்சணமாக எண்ணிக்கை வைத்துக் கொண்டவனாக இருந்தால் கொடுப்போம், கிடைக்கின்ற நேரம் கொடுப்போம் என்ற கடன் வாங்குகின்ற நேரத்திலேயே எளிதாக எண்ணிக்கொண்டு யார் கடன் வாங்குகிறாரோ அந்த கடனோடு அவர் அழிந்து விடட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே கடன் வாங்குகிற நேரம் இந்த கடனை நான் மிக வேகமாக கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணம் கட்டாயம் இருக்க வேண்டும். அவருடைய கடனை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கடன் கொடுப்பதை யாரெல்லாம் அதை அவசரப்படுத்தாமல் இலகுவாக கருதி அதை எண்ணிக்கொள்கிறார்களோ அவர்களுடைய கடனாலேயே அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபூ பில்-உகூத், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஒருவரிடத்தில் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டால் அந்த உடன்படிக்கையை முதலில் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கென்றால், உனக்கு உண்ண இல்லை என்றாலும், உடுக்க இல்லை என்றாலும், உன்னால் வாழ முடியவில்லை என்றாலும் உன்னுடைய உடன்படிக்கை நிறைவேற்றுக்கள். ஒருவரிடத்திலே கடன் வாங்கி இந்த நாளில் இந்த கடனை தந்து விடுகிறேன் என்று நான் ஒப்பந்தம் செய்து கொண்டால் அந்த ஒப்பந்தத்தின்படி அந்த நாளில் அந்த கடனை கொடுத்தேயாக வேண்டும். அந்த நாளில் கடன் கொடுக்க முடியவில்லை என்றால் உரிய நபரிடம் சென்று எனக்கு அவகாசம் தாருங்கள், நான் கடன் கொடுக்க முடியாத நிற்கதியில் இருக்கிறேன் என்கிற அவருடைய நிலைமை பற்றிய விளக்கத்தை கட்டாயமாக சொல்லி
கடன் கொடுத்தவரிடத்தில் அவருக்காக தவணைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அதை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிற போது, ஈமான் கொண்ட விசுவாசிகளை, நீங்கள் வியாபாரம் செய்கிற போதும் கடன் வாங்குகிற போதும் ஒப்பந்தங்களை சரிவர நிறைவேற்றி விடுங்கள். ஏனெனில் ஒப்பந்தத்தை முறிப்பவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கடன் வாங்குவதற்கு இருக்கிற மிக முக்கியமான நிபந்தனை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாங்குவது, அதே போன்று உரிய நேரத்தில் அதை கொடுத்து விடுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செல்வந்தர் ஒருவர் கடனை வாங்கி உரிய நேரத்தில் கொடுக்கவில்லை என்றால் அவர் அநியாயக்காரர் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி இந்த விடயத்தை எமக்கு அறியத் தருவதை பார்க்கிறார். ஒருவர் கடன் வாங்கி அந்த உரிய நேரத்தில் கொடுக்கவில்லை என்றால் அவர் 2 பெருங்குற்றத்தில் மாறிவிடுகிறார். ஒன்று, வாக்குக்கு மாறு செய்கிறார். முனாஃபிக்கினுடைய அடையாளத்தில் அவர் வந்துவிடுகிறார். வைதா வாத அஹ்லப, முனாஃபிக்கினுடைய 3 அடையாளங்களில் ஒன்று வாக்களித்தால் மாறு செய்வது. எனவே மாறு செய்து விட்டதால் அவர் முனாஃபிக்காகி விடுகிறார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது, உடன்படிக்கையை மீறிவிட்டதால் இறைவருடைய துரோகியாக அவர் மாறிவிடுகிறார் என்ற செய்தியையும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு மிக தெளிவாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் கடனை வாங்கக்கூடிய ஒருவர், கடன் பெறுபவர் கட்டாயமாக இந்த நிபந்தனைகளை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். கடன் வாங்குகின்ற ஒவ்வொருவரும் இந்த துஆவை மிக கட்டாயமாக ஒதுக்கொள்ள வேண்டும். இது கடன் வாங்குபவர் என்பவரை தாண்டி கடன் பெற்றவரும் வாங்குபவரும் தன்னுடைய உலக வாழ்க்கையில் இப்படியான ஒரு நெருக்கடிக்கு நான் தள்ளிவிடக்கூடாது என்பதால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருவார்களாம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த துஆவை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸபி வல் மக்ரமி. யா அல்லாஹ், கடனை விட்டும் கடனினுடைய நொம்பலத்தில் விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்ற இந்த துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஓதுவார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த துஆவை சொல்லுகிறார்கள். ஆகவேதான் நானும் நீங்களும் மிக கட்டாயமாக இந்த துஆவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். கடனிலிருந்து வரக்கூடிய ஆபத்துக்களிலிருந்தும் என்ற இந்த துஆவை பெருமானார் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இது கடன் வாங்குவதற்கு இருக்கிற நிபந்தனை இஸ்லாம் சொல்லுகிறது. கடன் கொடுப்பவருக்கும் சில நிபந்தனைகளை சொல்லுகிறது. எப்படி என்றால், முதலாவது நிபந்தனை, அல்லாஹ்வுக்காக இந்த கடனை கொடுக்கின்றேன் என்று இந்த கடன் கொடுப்பவர் எண்ணிக்கொள்ள வேண்டுமா. அல்லாஹ் இதை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனா ஃபயுதாஇஃபுஹு அல்ஆஃபன் கதீரா. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயத்தில் 245வது வசனத்தில் இந்த வசனத்தை சொல்கிறார். கடன் கொடுப்பவர் அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும். முதலில் ஒருவர் கடன் கேட்டு வந்தால் அவருக்கு கொடுக்க முடியுமா இல்லையா என்று பார்க்கணும். பார்ப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது, இந்த கடனை மீளத்தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அத்தோடு இந்த கடனை பெறுவதற்கு இவர் தகுதியுடையவரா, உண்மையில் கஷ்டத்தில் இருக்கிறாரா, நஷ்டத்தில் இருக்கிறாரா, இவருக்கு கொடுத்தால் இது பிரயோஜனமாகுமா என்று எண்ணி அந்த கடனை கொடுக்க வேண்டுமா. கொடுத்தால் அல்லாஹ் அவருக்கு கொடுக்கின்ற 2 விதமான சிறப்புகளை கொடுக்கிறான். ஒன்று சொல்கிறான், ஃபயுதாஇஃபுஹு அல்ஆஃபன் கதீரா. எவ்வளவு கடன் கொடுத்தாரோ அதை பன்மடங்காக அல்லாஹ் மாற்றி வைக்கிறான். இது முதலாவது சிறப்பு. இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், ஃபயக்ஃபிர் லஹு, அல்லாஹ் அவருடைய பிழையை பொறுத்து விடுகிறான். இந்த 2 சிறப்பையும் யார் அல்லாஹ்வுக்காக இந்த கடனை கொடுக்கிறாரோ அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே எமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறார். இரண்டாவது நிபந்தனை, கடன் கொடுத்தவர் கொடுத்த பணத்தை விட சற்றும் அதிகரித்து வாங்கக்கூடாது. ஹுனைன் யுத்தத்தின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பல சஹாபாக்கள் வந்து சில விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எத்தி வைக்கிறார்கள். யார் ரசூலல்லாஹ், நாங்கள் இன்னென்ன இடத்தில் தொழில் செய்து கொண்டிருக்கிறோம், இந்த நேரத்தில் என்னிடத்தில் சிலர் பணம் வாங்குகிறார்கள், வாங்கிவிட்டு அந்த பணத்தை நான் வாங்கச் செல்கிற நேரம் அவர்களிடத்தில் நான் என் பணத்தை வைத்திருந்ததற்காக நான் சில ரூபாய்களை வாங்கும் அளவுக்காக இன்று கொடுக்கல் வாங்கல் மாறிக்கொண்டு செல்கிறது யார் ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார்கள். என்ன நடந்ததென்றால்,
பணக்காரர்கள் பணத்தை கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு அந்த பணத்தை மீளப் பெறுகிற நேரம் அதனோடு சிலரை சேர்த்து வாங்கினார்கள். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை வட்டி என்ற அந்த வசனத்தை அழகாக இறக்கினான். எப்படி சொன்ன அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது, வைதா காலூஹும் அவ்வஸனூஹும் யுக்ஸிரூன், இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஈத்தம்பழத்தில் ஒரு கூடையை கொடுப்பார்கள், வாங்குகிற நேரத்தில் அதை விட கொஞ்சம் சற்று அதிகரித்து வாங்குவார்களாம். இப்படி வாங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்களாம். இது எதற்காக வாங்கப்பட்டதென்றால், கொடுக்கிற நேரத்தில் துன்பப்பட்டவருக்கு கொடுப்பது, வாங்குகிற நேரத்தில் நான் உனக்கு தந்தேன் அல்லவா, எனக்கு சற்று அதிகரித்துத்தா என்று வாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி வாங்கிய போதுதான் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரமர் ரிபா, நீங்கள் வியாபாரம் செய்வதென்றால் அது ஹலாலாகும், ஆனால் நீங்கள் அதை சற்றேனும் வாங்கிவிட்டால் அது வட்டியாக போய்விடும். எனவே ஹர்ரமர் ரிபா, வட்டியை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். எனவே நாம் கொடுக்கின்ற பணத்திற்கு மிச்சமாக சேர்த்து பணம் வாங்குவது வட்டியை சார்ந்ததாகும். அப்படி நமக்கு வாங்க முடியாது. சிலர் கொமிஷனுக்கு கொடுக்கிற என்று ஒன்று இருக்கிறது. இந்த பகுதியில் எப்படியோ தெரியாது, நான் வாழுகிற பிரதேசத்தில் இது இருக்கிறது. ஒரு 50,000 கொடுத்து விட்டு ஒரு 6 மாதத்தால் ஒரு 60,000 வாங்குகின்ற ஒரு முறைமை ஒன்று காணப்படுகிறது. இவைகளெல்லாம் வட்டியை சார்ந்த வியாபாரம், இது ஆகாதது, இது மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில தோழர்கள் இப்படி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், தன்னுடைய காணியை கொடுத்து அவர்கள் குத்தகை என்ற அடிப்படையில் கொடுத்து விட்டு அதற்கு மேல் மிச்சமாக பணம் வாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். இது முடியாது, அல்லாஹ் இதை அனுமதிக்கவில்லை என்ற செய்தியை சொல்லி அது ஹராம் என்ற கேட்டகரியிலே அங்கே கொடுத்ததை நாங்கள் பார்க்குறோம். எனவே நாங்கள் ரூபாயை கடனாக கொடுத்து விட்டு வாங்குகிற நேரத்தில் அதை அதிகரித்து வாங்குவது வட்டியாகும். அது கடன் கொடுத்தவருக்கு அழகான விடயம் அல்ல என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவதை பார்க்கிறோம். இன்னும் சிலர் பகரமாக சில பொருட்களை வாங்குவார்கள். உதாரணமாக ஒரு 10 லட்சத்தை ஒருவருக்கு கடனாக கொடுப்பது, அந்த 10 லட்சத்தையும் அவருக்கு தர முடியவில்லை என்கிற ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டால், அதற்கு பகரமாக அவரிடத்தில் எதையாவது பொருளை எடுத்துக்கொள்ளலாமா அல்லது அவருடைய வீட்டு வளவை வாங்கி கொள்ளலாமா என்ற இந்த முறை இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலும் இப்படியான சிலர் இருக்கத்தான் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவரின் விருப்பம் இல்லாமல் ஒருவரின் பொருளை நீ எடுப்பது ஹராம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் 10 லட்சம் ரூபாவை கொடுத்திருந்தால் அதை கடனாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே, எனது கடனைத்தான் மீளளிக்க வேண்டுமே தவிர பகரமாக ஒரு பொருளை பெறலாம் என்கிற நோக்கத்தில் அந்த கடனை கொடுப்பதும் ஹராம். அப்படி அவரிடத்தில் அந்த பொருள் இருக்கிறது, ஆனால் கடன் வாங்கியவர் சொல்கிறார், எனக்கு தருவதற்கான வாய்ப்பில்லை, நான் இந்த பொருளை உங்களுக்கு தருகிறேன் என்று மனமுவர்ந்து தந்தால் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதைத்தான் ஒருவருடைய கடனில் மிக அழகிய முறையில் நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். இதே போன்ற 3வது நிபந்தனை, கடனாளியை சிரமப்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஒருவர் நமக்கு கடன் தர வேண்டும் என்றால் தரக்குறைவாக நினைக்கக்கூடாது, அவரை நாங்கள் மிக எளியவராக கணக்கிடக்கூடாது. சில நேரம் கடனை வாங்கிய ஒருவர் தங்களை கண்டுவிட்டால் தனக்கு ஏதாவது தந்து தம்மை சமாளிக்கின்ற முறையில் நாம் வைத்திருக்கக்கூடாது. குறிப்பாக இடையிலே கடன்காரனை கண்டோம், அவர் கடைக்கு கூட்டி சென்று கடையில் ஏதாவது வாங்கி தந்து என்னை நல்ல மனசாக மாற்றி வைக்கிறார் என்றால் இதுவும் தவறான விடயமாகும். கடனாளி எப்போதும் அவரிடத்தில் நாங்கள் நேரடியாகத்தான் பேச வேண்டுமே தவிர சைக்கினையாக நமக்கு லஞ்சம் தருவது போன்ற விடயங்களை வைத்துவிடக்கூடாது என்ற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அதனால தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடனாளியை சிரமப்படுத்தி விடாதீர்கள், அவருக்கு நீங்கள் அவகாசம் கொடுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே 2வது அத்தியாயத்தில் 289வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார், வஇன் கான து உஸ்ரத்தின் ஃபநலிரத்துன் இலல் மைஸரா வஇன் தஸத்தகு கைருன் லக்கும். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு யாராவது கடனாளி இருந்தால் அவனுக்கு நீங்கள் அவகாசம் கொடுத்து கடனை பெற்றுக்கொள்ளுங்கள், இன்னும் காலதாமதமாக்கி கொடுத்து அந்த கடனை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தால்
வ இன் தஸத்தகு கைருல் லக்கும், நீங்கள் கொடுத்த கடனை அவனுக்கு சதக்காவாக மாற்றிவிட்டால் அது அதைவிட சிறந்தது என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் கடனாளியை சிரமப்படுத்தி விடக்கூடாது. ஆனால் கடன் கொடுத்த ஒருவர் வேகமாக பேச முடியுமா, சண்டை செய்ய முடியுமா, அவரை அதட்ட முடியுமா என்று கேட்டால் அதற்கும் மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. அது எந்த அளவில் என்றால், கடன் கொடுத்தொருவர் கடுமையாக வேகப்பட்டு அவர் கடுமையாக ஏசுவதற்கு முற்பட்டால் அது தடையும் அல்ல. அவரை நாம் அடிக்க வேண்டிய அல்லது எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் அல்ல. கடன் வாங்கியவர் அதை மௌனித்து பெற வேண்டும். இதற்கு என்ன ஆதாரம் என்று பார்க்கிற போது, நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பெரும் பெரும் சஹாபாக்களும் நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு யகூதியைச் சேர்ந்த ஒருவர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரின் ஷேட்குலரை அப்படியே பிடித்து கடுமையாக உலுக்குகிறார். இதை கண்ட பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அருகிலே வருகிறார்கள். யார் ரசூலல்லாஹ், ஒரு எதிரி உங்களின் ஷேட்குலரை பிடித்திருக்கிறார், நாங்கள் பார்க்க முடியாது, இவரை கொண்டு விடுவோம் என்று வாழோங்குகிறார்கள். அதில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் வாழோங்குகிறார்கள். இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை விட்டு விடுங்கள், அவர் எனக்கு கடன் தந்திருக்கிறார், அவர் ஏசற்றும் விட்டு விடுங்கள் என்றார்கள். பெருமானாரிடத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், என்ன தந்தார் யார் ரசூலல்லாஹ்? அவரிடத்திலே நான் ஒரு ஒட்டகம் வாங்கியிருக்கிறேன், அதை நான் மீளளிக்கவில்லை என்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், அவருடைய அந்த ஒட்டகத்தை நான் கொடுக்கட்டுமா? அப்போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவருடைய கடனை இன்னும் ஒருவர் இருப்பதற்காக இருந்தால் அல்லாஹ் அவருடைய கடனை இருத்து விடுவான், எனவே நீங்கள் அதை கொடுக்கலாம் என்கிறார்கள். அப்போது ஒரு சஹாபி வீடு நோக்கி சென்று அவரிடத்தில் இருந்த ஒட்டகத்தை எல்லாம் பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார், என்னிடத்தில் இருக்கிறது ஒட்டகம், ஆனால் நீங்கள் வாங்கிய அந்த ஒட்டகத்தை விட வயதில் இளமையானது, என்ன செய்வது என்று கேட்கிறார். அப்படி என்றால் கடனாக தந்த அவரிடம் நீங்கள் கேளுங்கள், அவர் ஒப்புக்கொண்டால் அதை கொடுத்து விடுங்கள் என்றார். அப்போது கடன் கொடுத்தவரிடம் கேட்கப்படுகிறது, அவர் ஏற்றுக்கொண்டதனால் அந்த ஒட்டகத்தை கொடுத்து விடுகிறார்கள். இந்த ஹதீஸ் நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், கடன் தந்த ஒருவர் எம்மை ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை மீறி கோபப்பட்டு விட்டால் அதை நாங்கள் தவறாக காண முடியாது. அவர் தந்த கடனுக்காக அல்ல, அவருடைய காலம் தாழ்த்தப்பட்டதால் அவருக்கு ஏற்பட்ட கோபம் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர அவரை நாங்கள் வேறு ஒரு கண் கொண்டு அல்லது அவரோடு எதிர்த்து பேசுவதற்கு வாய்ப்பில்லை என்கிற செய்தியை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் தவிர இன்னும் பல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களிடத்தில் ஒரு கடன் வாங்கினால் அவரோடு நீங்கள் அழகிய முறையில் பழகிக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கென்றால், அவருடைய கடன் கொடுத்து தந்த ஒருவர் மீண்டும் மீளளிக்கின்ற தினம் வந்தது. அந்த நேரத்தில் வந்து கேட்கிறார், நான் உங்களிடத்தில் கடன் பெற்றேன், இதை தந்துவிட வேண்டும் தான், இப்போது என்னிடத்திலே தர முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் காலத்தை இன்னும் அவருக்கு தாழ்த்தி கொடுங்கள். அப்படி கொடுத்தால் எவ்வளவு கடன் கொடுத்தீர்களோ அந்த கடனின் இருமடங்களவுக்கு தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் தந்து விடுகிறான் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குறிப்பாக ஒருவர் 1,00,000 ரூபாவை கொடுக்கிறார். அந்த 1,00,000 ரூபாவை அந்த குறித்த தினத்தில் கொடுக்க முடியவில்லை என்றால் அதை காலம் தாழ்த்தி நான் இன்னும் ஒரு 2 மாதத்தில் தருகிறேன் என்கிறார். அந்த கடன் கொடுத்தவர் 2 மாதத்தில் தந்துவிடுங்கள் என்றும் சொல்லிவிட்டால் அந்த 2 மாதம் அளவுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் அவருக்கு எப்படி நன்மை கிடைக்கிறது என்றால், அந்த 1,00,000 இருமடங்காக ஆக்கி 2,00,000 ரூபாய் தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல இமாம் அஹ்மத் இந்த ஹதீஸை சொல்லியிருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர்களே. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடந்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். ஒருவர் இருந்தார், அவர் பெரும் வசதிக்காரர், சிலருக்கு கடன் கொடுத்தார். அந்த கடனை அறவீடு செய்வதற்காக ஒருவரை தீர்மானித்து வைத்தாராம். அந்த அறவீடு செய்வதற்காக கடனை அறவீடு செய்வதற்காக சென்றவரிடம் இந்த பணக்காரர் சொல்கிறார், நீ அறவீடு செல்வதற்காக செல், அந்த நேரத்தில் யாரிடத்திலாவது கடனை திருப்பி தர முடியாத ஒரு இக்கட்டான சூழல் ஏற்பட்டால் அது உண்மையான சூழலா என்று பார், அப்படியாக இருந்தால் அதை தள்ளுபடி செய்துவிடு என்று அந்த கடனை அறவீடு செய்பவரிடத்தில் இவர் சொல்லி அனுப்புகிறார். இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் இந்த அடியானுக்கு மறுமை நாளையில் அவருடைய பாவத்தை தள்ளுபடி செய்து விடுவான் என்ற செய்தியை
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், முஸ்லிம் இமாம் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை. மறுமை நாளில் ஒரு அடியானை எடுத்து வருவார். அந்த அடியான் இந்த உலகத்தில் வசதியோடு வாழ்ந்த அடியானாம். அல்லாஹ் அந்த அடியானை அழைத்து கேட்பானாம், உலகத்தில் வாழுகிற போது அதிகபட்சமாக வசதி வாய்ப்பை தந்தேனே, அந்த வசதி வாய்ப்புகளை என்ன செய்தேன் என்று கேட்பானாம். அப்போது இந்த அடியான் சொல்வானாம், யா அல்லாஹ், நான் என்னுடைய வசதி வாய்ப்புகளில் அதிகமானவற்றை நான் தர்மம் செய்தேன், சிலருக்கு நான் கடனும் கொடுத்தேன், அந்த கடனை உனக்காக கொடுத்தேன் எப்பானாம். அப்போது அவன் அடியான் சொல்வானாம், நான் கொடுத்த கடனை எல்லாம் மீள கேட்டு செல்கிற நேரம் அவர்களிடத்தில் வசதி வாய்ப்பு இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அதை நான் தள்ளுபடியாக்கி விட்டேன் யா அல்லாஹ் என்று இந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் சொல்வானாம். அப்போது அல்லாஹ் மலக்குமார்களை அழைத்து சொல்வானாம், இந்த அடியானுடைய பாவத்தை கண்டுகொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல முஸ்லிம் இமாம் இந்த ஹதீஸை எமக்கு பதிவு செய்திருப்பதை பார்க்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கடன் கொடுத்தவரால் கடன் கொடுக்கப்பட்டவருக்கு காலதாமதமாக்குற இந்த விடயத்தில் அதிகமான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் கடனை வாங்கச் செல்கிற நேரம் அவரிடத்தில் வசதி இல்லை என்று நீங்கள் கண்டுகொண்டால் அந்த கடனை நீங்கள் தர்மமாக செய்து விடுங்கள். அப்படி தர்மம் செய்துவிட்டால் அர்ஷுடைய நிழலில் உங்களுக்கு நிழல் கிடைக்கும் என்று கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல இமாம் புகாரி அந்த ஹதீஸை பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இன்றைய நாள் பார்க்கின்ற மிக முக்கியமான விடயம் இதுதான். கடன் கொடுத்தவர்கள் மிக எளிமையாக மற்றவர்களோடு பழகி கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஒரு ரூபாவையும் இலஞ்சமாக பெற்றுவிடக்கூடாது. அவர்களிடத்திலிருந்து எந்த எதிர்பார்ப்பும் நமக்கு இருந்துவிடக்கூடாது. அவர்களுடைய சொத்துக்களில் சுகங்களில் எந்த சுரண்டல்களும் இருந்துவிடக்கூடாது. காலதாமதங்களை ஆக்க வேண்டும். எம்மிடத்தில் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களிடத்தில் இல்லை என்றிருந்தால் அதை தர்மமாக கழிக்கின்றதாக நாங்கள் போக்கிவிட வேண்டும். அல்லது அவர்களுக்கு காலங்களை நீடித்து கொடுக்க வேண்டும். அவர்களோடு நல்ல முறையில் பழகிக்கொள்ள வேண்டும் என்ற இந்த அம்சங்களை எல்லாம் பார்க்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நாம் கற்றுக்கொண்ட இந்த விடயத்தை நல்ல முறையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.